ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரா சமையல். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பாஸ்மதி ரைஸ் வச்சு உடையாமல் இந்த மாதிரி ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, இலை, கல்பாசி எல்லாமே போட்டுக்கோங்க. கிராம்பு 3 போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அரிக்கி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நம்ம சேர்த்துடலாம். இதையும் கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நான் ஒரு 3 பழம், சின்ன பழம் தான், அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசியை வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் லேசாக உப்பு தூவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் தக்காளி பழம் நல்லா மசிய வரும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதில் புதினா, கொத்தமல்லி இலைகள் நம்ம சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதங்கினதுக்கப்புறம் நான் கேரட் 1 கப் அளவு, உருளைக்கிழங்கு 1 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வேகட்டும். நல்லா வேக விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நான் 1 கப் அளவு நம்ம தயிர் சேர்க்கணும். 1 கப் அளவு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா உடனே கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா திரியாக கட்டிப்பட தெரியும். உடனே கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இதில் நான் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. அதான் போதுமான அளவு. வீட்டு அரிசி இந்த மாதிரி பழைய அரிசியாக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி வைங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் உப்பும் சேர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கரைக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடும்போதே பத்தாமல் போட்டிங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது. இந்த மாதிரி அரிசி மேல் அப்படி லேசாக கொதிச்சு வரணும். இதுக்கப்புறம் குக்கர் போட்டு வைங்க. குக்கர் போட்டு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உதிரியான ஒரு பாஸ்மதி ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.